உண்மையே பேசுங்க, அதுவே என் ஆட்சிக்கு சாதகம் என்று சொன்னார் என்றால் ஒரு ஆளுமை அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ இருந்த போதிலும் எப்பவுமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சேனலே இப்போ அகெயின்ஸ்டா பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நல்லா தெரியுது, போனி ஆக மாட்டேங்குது. ஸ்டாலின் பேசுகிறார் என்றால் பார்வையாளருக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீ ஏற்கனவே முதலமைச்சர், ஓ புகழை பாசத்துக்கு நாங்கள் உன்னை புகழ்ந்ததுனால தான் கொண்டு நாங்கள் குறை வச்சோம். நீ எதுவும் புடுங்கலன்னு ஒருத்தவன் சொன்னான்னா அதைத்தான் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பா. இதை விசாரிப்பதற்கு நீ என்ன பண்ணீங்க? நான் உடனடியா அவங்கள வந்து பணி நீக்கம் பண்ணிட்டோம், அவங்கள வந்து கைது பண்ணியாச்சு. அந்த விஷயம் வெளில வந்ததுனால பண்ணீங்க. முறையா விசாரணை நடக்கும்னு என்ன நம்பிக்கை? நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? அதுவும் தமிழக காவல்துறை தனிச்சிறப்பு கொண்டதுதான். ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய நபர் சரியில்லை. இங்கே இருக்கக்கூடியது ஒரு பொம்மை முதலமைச்சர். இவருக்கு நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அதனால் இந்த பிரச்சனை. அவருடைய வாகனத்தை அவருக்கே தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் யாரையோ ஒருத்தனை கடத்திருக்காங்க. இந்த நிர்வாகம் விளங்குமா? இப்போ காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகம். காவலர்களாலும் பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. யார் மேலே தப்புன்ற விவாதத்துக்கு அடுத்தது போவோம். என் கேள்வி, அது என்ன உடனே போய் கை வைப்பீங்களா, அடிப்பீங்களா? ஒரு தலைவர் கண் முன்னாடியே இது நடக்குது, டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடக்குது. இன்னொரு பக்கம் இந்த கட்சிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் யாரை வேணாலும் அடிப்போம் வெடப்பன். டிஜிபி ஆஃபீஸ் ஆகுது, கோர்ட் ஆகுது. நான் எச்ராஜா மாதிரி பேசலை, அதை விட மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கோர்ட் ஆகுது, கருணாநிதி ஆகுது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக துடிக்கிறதுக்கான காரணம் என்ன? கோர்ட்டே வந்து அவரை மீண்டும் வந்து அமைச்சராக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே அதுக்கு தொடர்ச்சியாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இது எதனால? 94 வயசுல கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம், செந்தில் பாலாஜி ஆசைப்படக்கூடாதா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைமுறை சேனல் வந்து முடக்கியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்குன்னு சொல்றாங்களே. என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி, இதில் என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? இதுதான் ரொம்ப தெளிவாக தெரியுது. திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய ஊடகங்களாக இருந்த புதிய தலைமுறை, ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் திமுகவுக்கு ஜால்ரா போட்டு ஒரு கருத்தை எதிர்கருத்தை வைத்து விட்டீர்கள் என்ற உடனேயே அவர்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்ற பொழுது நீங்களே புரிந்து கொள்ளலாம். நீங்கள் புதிய தலைமுறை எப்பொழுது வந்தது? 2011 2016 செல்வ ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா புதிய தலைமுறை வந்தது, தந்தி டிவி வந்தது, பாலிமர் வந்தது, என்ன நியூஸ் 18 வந்தது, இத்தனை தொலைக்காட்சிகளும் வந்தது. எனக்கு தெரிந்து 2015 எனக்கு நல்லா பசுமையான நினைவு இருக்குது. 2015 2016 எலெக்ஷன் வர சமயம் 2016 ஜனவரி மாலை முரசு குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினர் போய் சந்திக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சென்று சந்திக்கிறார் செக்ரட்டேரியட்டில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தயங்காதீங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நான் துணை நிற்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்தது சொல்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் சேனல் ஆரம்பித்து எனக்கு நீங்கள் எதுவும் ஆதரவாக சொல்ல வேண்டாம், அதுக்கு என்னுடைய ஜெயா டிவி இருக்குது, அதனால் எனக்கு நீங்கள் ஆதரவாக எதுவும் செயல்பட வேண்டாம், உண்மையை சொன்னாலே போரும், அதுவே எனக்கு ஆதரவு தான். ஏனென்றால் என்னுடைய ஆட்சி குறித்து உண்மையே மீடியா பேசுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய ஆட்சியை நீங்கள் புகழ்ந்து பேச வேண்டும் நான் சொல்லலை, உண்மையே பேசுங்க, அதுவே என் ஆட்சிக்கு சாதகம் என்று சொன்னார் என்றால் ஒரு ஆளுமை அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ இருந்த போதிலும் எப்பவுமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சேனலே இப்போ அகெயின்ஸ்டா பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நல்லா தெரியுது, போனி ஆக மாட்டேங்குது. எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உளவியல் ரீதியாகவும் சொல்கிறேன் நான், ஆட்சியாளருக்கு எதிராக பேசுவதற்கு தான் பார்வையாளர்கள் அதிகமாக வருவாங்க. இது உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நாங்கள் தான் ஓட்டு போட்டு உன்னை உட்கார வச்சிட்டோம்ல, ஆட்சியில் உட்கார வச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன உன்னை புகழ்ந்து பேசுறது? உனக்கு எதிராக விமர்சனம் யார் வைக்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பார்க்க போவோம். ஏன்னா உனக்கு நாங்கள் ஏற்கனவே உனக்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டோம். நீ எங்களிடம் வந்தாய், ஆட்சியில் அமர வேண்டும் என்று கேட்டாய், உனக்கு அந்த பரிசை நாங்கள் வழங்கி விட்டோம். அந்த பரிசை நீ முறையாக பயன்படுத்தவில்லை என்றால், அந்த விமர்சனம் வந்தால் அதைத்தான் நாங்கள் அதிகம் பார்ப்போம். அப்போது அந்த விமர்சனத்தை பார்ப்பதற்கு தான் அதிக பேர் வருவாங்க. உன்னையே புகழ்ந்துட்டு இருக்கிறது, உன் பையனை புகழ்ந்துட்டு இருக்கிறத மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்போமா? கண்டிப்பாக அதுக்கு வரமாட்டாங்க. சரியா? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், இல்லை மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கும். ஸ்டாலின் பேசுகிறார் என்றால் பார்வையாளர்கள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீ ஏற்கனவே முதலமைச்சர், ஓ புகழை பாசத்துக்கு நாங்கள் உன்னை புகழ்ந்ததுனால தான் கொண்டு நாங்கள் குறை வச்சோம். நீ எதுவும் புடுங்கலன்னு ஒருத்தவன் சொன்னான்னா அதைத்தான் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். அப்போது அந்த மாதிரி வரும்பொழுது
அவன் மீடியாவை எப்படி ரன் பண்ணுவான்? நீ காசு கொடுக்குறேன்னே வச்சுப்போம், காசு கொடுத்தா ஓட்டுறீங்க, டிஐபிஆர்னு ஒன்று அதுக்காக தான் வச்சுருக்கீங்க. என்ன விவாதம் எடுக்கப்பட வேண்டும், என்ன செய்தி போடப்பட வேண்டும், எந்த செய்தி போடப்படக்கூடாது. முன்னாடிலாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது டிஐபிஆர் ஓரளவுக்கு இந்த மாதிரி தலையிடுவாங்க. டிஐபிஆர் அரசு நிறுவனம், சரியா? என்ன தலையிடுவாங்க, ஏங்க இந்த மாதிரி போடுறீங்க செய்தி அப்படின்ட்டு. ஆனால் முதல் முறையாக நான் பார்த்திருப்பது என்னென்னா, இப்படித்தான் செய்தி வர வேண்டும் என்பதையும் டிஐபிஆரை முடிவு செய்து அவர்கள் கொடுக்கிறார்கள். இதுதான் விவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று இவர்களே எடுத்துக் கொடுக்கிறார்கள். இப்படி எடுத்துக் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய கேள்வி வருது. அப்போ இந்த அரசு நம்முடைய பணத்தில் இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். நீ திமுகவுடைய பணத்தில் நீ பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்க, அந்த நிறுவனம் தவிர 104 ஏஜென்சி வச்சுட்டு இருக்க, அந்த நிறுவனத்தை வச்சுட்டு நீ பணத்தை அதுவும் கொள்ளையடிச்ச பணம் தான், நம்ம பணம் தான், இருந்தாலும் திருட்டு பணம் ஓம் பணம் வச்சுப்போம். அரசாங்க பணம் நம்ம பணம், நம்ம உரிமை கொண்டாடுறோம். உன் திருட்டு பணத்தை நாங்கள் உரிமை கொண்டாடல, எங்ககிட்டேன்னு சொல்ல வேண்டியதுதான். இருந்தாலும் நீ திமுக பணத்திலேருந்து நீ அதை கொடுக்குறேன்னா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசாங்க பணத்திலேருந்து நீ எடுத்து கொடுக்குற, விளம்பரத்துக்காக நீ கொடுக்குற, அதன் அடிப்படையில் அவங்க பயந்துக்கிட்டு உனக்கு சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சாமரம் வீசுவார்கள் என்றால் அவர்களுடைய குரல் வலையை நெருக்குவது போல நீங்கள் இந்த மாதிரியான வேலையை செய்வீர்கள் என்றால் அதை கேள்வி கேட்கணுமா கூடாதா? கண்டிப்பா. ஏன் 2018 நீ வக்கணையா பேசினியா இல்லையா? இதே ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்த பொழுது வக்கணையாக பேசினாரா இல்லையா? பேசினாரு. அப்புறம் இதே புதிய தலைமுறைக்கு நீங்கள் எப்படி அது குரல் வலையை நெருப்பீர்கள்? ஜனநாயகம் எங்கே சென்று விட்டதுன்னு. இன்றைக்கு ஜனநாயகம் எங்கே சென்று விட்டது? இதே கருணாநிதி சொல்வார் இல்லையா, மனசாட்சி உறங்கும் பொழுதெல்லாம் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும்னு சொல்லுவார் இல்லையா வசனம். அதே தான் நான் இப்போ கேட்குறேன். உன் மனசாட்சி உறங்கி விட்டதா? அதனால் உன் கட்சியின் குரங்குகள் எல்லாம் ஊர் சுற்ற கிளம்பி விட்டார்களா? எல்லோரையும் மிரட்டுவது, எல்லோரிடமும் அடித்து பிடிங்கும்போது இதை செய்ய கிளம்பி விட்டார்களா? இந்த கேள்வியெல்லாம் ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து கொண்டே வருது. ஆனால் திமுக அரசு எங்கள் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நிஜமாவே இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களா? அதான் நான் சொல்கிறேனே உங்களுக்கு, ஸ்டாலின் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் திருவண்ணாமலையில் இன்னைக்கு இப்போ நடந்திருக்குங்க சம்பவம், எவ்வளோ பெரிய சம்பவம் அது. அதாவது அது எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கணும், அது எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட்டிருக்கணும், ஏன் அது அதிகம் பேசப்பட்டிருக்கணும், ஏன் அது அதிகம் விவாதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்கிறேன்னா, காவல்துறை சீருடையில் 2 கயவர்கள் டியூட்டியில் இருக்கும் பொழுது, பணியில் இருக்கும் பொழுது ஒரு வாகனத்தை நிறுத்துகிறார்கள். அந்த வாகனம் லோடு கேரிங் வாகனம். அதாவது ஒரு ஆதிவாசி வர்க்கத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள், அவங்களுக்கு பணம் இல்லை பஸ்ஸில் வரத்துக்கு, கோவிலுக்கு வராங்க, கடவுளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கோவிலுக்கு வராங்க, சரியா? அங்கிருந்து வரும்பொழுது லோடு வேனில் வராங்க கிளம்பி. அந்த லோடு வேனை அனுப்பிட்டு, மிரட்டி அனுப்பிட்டு, இவங்க அந்த 2 பேரை கூட்டிட்டு போய் தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டு போய் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படின்னும் பொழுது நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள். அந்த வீடியோ வேற எடுத்திருக்காங்க, அந்த வீடியோ வெளியில் வந்துருச்சு, மிரட்டும் துணியில் அந்த வீடியோ எடுக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு துணிச்சல் அவர்களுக்கு இருந்திருக்கணும். அதாவது காவல்துறை சீருடையில் அதை நீ செய்கிறாய் என்றால் உனக்கு அந்த துணிச்சல் இருக்குன்னு தானே அர்த்தம், யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு. அப்போ எத்தனை பேர்ட்டு நீ இது மாதிரி நடந்திருப்ப? இப்போ எனக்கு இந்த 2 பேர் பாதிக்கப்பட்டாங்க, இந்த விஷயம் வெளியில் வந்துருச்சு. நீ ஆனால் டியூட்டி டைம்லேயே இவ்வளோ துணிச்சலாக நீ பண்ணியிருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம்? கிரிமினாலஜி எடுத்துப்போம், குற்றவியல் நடைமுறையை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சிந்திக்க தோணுது, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்ட்டு நீ பண்ணியிருப்ப? அந்த விஷயம்லாம் வெளியில் வரல. அப்போ இதை விசாரிக்கணுமா வேண்டாமா முறையா? கண்டிப்பா. இதை விசாரிப்பதற்கு நீ என்ன பண்ணீங்க? நான் உடனடியா அவங்கள பணி நீக்கம் பண்ணிட்டோம், அவங்கள கைது பண்ணியாச்சு. அந்த விஷயம் வெளில வந்ததுனால பண்ணீங்க. முறையா விசாரணை நடக்கும்னு என்ன நம்பிக்கை? நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? நான் ஏன் உன்னை நம்ப வேண்டும்? இது வரைக்கும் நீங்க அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்தில் என்ன பண்ணீங்க? அந்த பெற்றோரை கூட்டு அடிச்சிருக்கீங்க. இதே காவலர்கள் தானே அதை செஞ்சது. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விவகாரத்தில் என்ன நடந்தது? எஃப்ஐஆர்லேருந்து குளறுபடி அப்படின்னு நான் சொல்லலை, நீதிமன்றம் சொன்னதா இல்லையா? சொன்னாங்க. அப்புறம் அப்போ காவல்துறை மீதான நம்பிக்கை திருபுவனத்தில் என்ன நடந்தது? தவிர்த்து இந்த கனிம வளங்கள் திருடு போவது குறித்து புகார் கொடுக்கக்கூடிய நபர்கள் 2 இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று புதுக்கோட்டையில், இன்னொன்று கன்னியாகுமரியில். அப்போ இவர்கள் குறித்த தகவல்கள் யார் பற்றி புகாரை கொடுத்தார்களோ அவர்களிடமே இந்த காவல்துறையிடமிருந்து கசிந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ இப்படி இருக்கக்கூடிய காவல்துறை நான் ஏன் நம்பணும்? காவல்துறை சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டதுதான், அதுவும் தமிழக காவல்துறை தனிச்சிறப்பு கொண்டதுதான். ஆனால் அதை நிர்வகிக்கக்கூடிய நபர் சரியில்லை. இங்கே இருக்கக்கூடியது ஒரு பொம்மை முதலமைச்சர்.
இவருக்கு நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அதனால் இந்த பிரச்சனை. தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை என்று பெருமை பீத்திக் கொண்ட முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில ஏடிஜிபி, பெண் ஏடிஜிபி கோர்ட்ல போயிட்டு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு பெண் ஏடிஜிபி நீதிமன்றத்துக்கு சென்று என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்னுடைய அலுவலகத்திலேயே என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். இது ஒரு ஆட்சியா? அடுத்து பெண் ஏடிஜிபி இப்படின்னா ஒரு ஆண் ஏடிஜிபி அவருடைய வாகனத்தை அவருக்கே தெரியாமல், எப்படி பெண் ஏடிஜிபி அவங்க அலுவலகத்தில் அவங்களுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, ஆண் ஏடிஜிபி அவருடைய வாகனத்தை அவருக்கே தெரியாமல் எடுத்து கொண்டு போய் யாரையோ ஒருத்தனை கடத்தியிருக்காங்க. இந்த நிர்வாகம் விளங்குமா? இப்ப காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சமூகம். காவலர்களாலும் பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இது என்ன மாதிரியான அரசாங்கம்? இது என்ன மாதிரியான ஆட்சி நிர்வாகம்? இப்போ நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய கார் வந்து ஒரு அட்வொகேட் மேல மோதி இருக்கு. அவர் ஏன்னு தான் கேள்வி கேட்டிருக்காரு. அவரையே வந்து விசிகாவினர் வந்து தாக்கி திருமாவளவன் கண் முன்னாலேயே நடந்திருக்கு. இப்போ இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, திருமாவளவன் தலைமையில் ரவுடிகள் அட்டகாசம்னு சொல்லலாமா, திருமாவளவன் உட்பட ரவுடிகள் அட்டகாசம்னு சொல்லணுமா? இதை எப்படி சொல்லணும்? ஏன்னா உங்கள் கண் முன்னாடி நடக்குது. உன் கண்ணு முன்னாடியே உன் கட்சிக்காரன் உனக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான்னா நீ எங்கேயோ உட்காந்துருக்கும் பொழுது இந்த கட்சிக்காரன் எப்படிலாம் நடந்துப்பான்? இதுதான் கேள்வி. அப்போ கட்ட பஞ்சாயத்தில் தான் அவன் நடந்துக்கிட்டுருக்கா. இப்போ உங்கள் கட்சி கட்ட பஞ்சாயத்து கட்சின்றது நீங்கள் நிறுவனம் ஆகுது இல்லை. நீங்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் நடக்குது பாருங்கள். அதாவது நடக்கக்கூடிய சம்பவம் நடக்கக்கூடிய இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு சம்பவத்தையும் அந்த சம்பவமாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதற்கு முன் அதற்கு பின் அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்களையும் கோர்த்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அது பேட்டர்ன் புரியும். சரியா? இப்போ திருவண்ணாமலை நான் சொல்கிறேன் இல்லையா, ஏங்க சீருடையில் வந்து அவன் பண்ணுறான்னா, அவன் துணிச்சலாக பண்ணுறான்னா, அவன் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கணும். அதனால தான் அவன் துணிச்சலாக பண்ணுறான், மாட்டிருக்க மாட்டான். அப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தலைவருக்கு முன்னாடியே நீ அதுவும் நீதிமன்ற வாயிலிலேயே நீ உயர் நீதிமன்ற வாயிலிலேயே நீ அதை செய்கிறன்னா போய் அடிக்கிற. சரியா? யார் மேலே தப்புன்ற விவாதத்துக்கு அடுத்தது போவோம். என் கேள்வி அது என்ன, உடனே போய் கை வைப்பீங்களா, அடிப்பீங்களா? ஒரு தலைவர் கண் முன்னாடியே அது நடக்குது. டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடக்குது. ஒருவர் தாக்கப்படுகிறார். அதுவும் என்ன, நேம் பிளேட் இல்லாத வாகனத்தில் வந்து. இப்போ சொல்லுங்கள், இந்த கட்சியை என்னன்னு சொல்வீங்க? இது ரவுடிகள் கட்சின்னு சொல்வீங்களா, இல்லை வேற என்னன்னு சொல்வீங்க? கண்டிப்பா அப்படிதான் எல்லாருமே. அடங்கமறு அத்துமீறுன்றது இதானா? ரோட்டில் வந்து ரவுடித்தனம் பண்ணுறது தானா? உள்ளே போயிட்டு அந்த பார் கவுன்சில் கதவையெல்லாம் உடச்சி எடுத்திருக்காங்க நேற்றுக்கு. அவர் போய் ஒழிஞ்சிக்கிறார். ஒரு உயர் நீதிமன்ற வக்கீல் இஸ் கன்சிடர்ட் தி கோர்ட் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த நீதிமன்றத்தின் அதிகாரி. அப்படி பார்க்கப்படக்கூடியவரை நீங்கள் விரட்டிட்டு போய் அடிக்கிறீங்க. சரியா? விரட்டிட்டு போய் அடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கதவெல்லாம் அடித்து உடைக்கிறீங்க. சாலையில் வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? தூய்மை பணியாளர்கள் உட்காந்தாங்க, ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்தாங்கன்னா அடித்து விரட்டுறீங்க. இவங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இவங்களே ரவுடித்தனம் பண்ணிட்டு இவங்களே வந்து உட்காருவாங்களா பாதிக்கப்பட்டவர்கள்னு? என்னங்க அநியாயம் இது? ஒரு கட்சி, ஒரு கூட்டணி கட்சி என்னடான்னா பீவாளியை தூக்கிட்டு வந்து லைவ் போடுறான். அது என்ன, ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு கொண்டு வந்து நாங்கள் பார் கொட்டுறோம் பார் அப்படின்னு கொட்டுறான். இன்னொரு பக்கம் இந்த கட்சிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் யாரை வேணாலும் அடிப்போம் வெடப்பன், டிஜிபி ஆஃபீஸ் ஆகுது, கோர்ட் ஆகுது. நான் எச்ராஜா மாதிரி பேசலை, அதை விட மோசமான வார்த்தையை பயன்படுத்துகிறேன். கோர்ட்டாவது கருணாநிதியாவது அப்படின்னு அவன் வந்து நடந்துக்கிறான். இதையெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? சார், இப்போ நடக்கக்கூடிய சூழல்ல பார்த்தீங்கன்னா அரசியல்ல இப்போ கரூர் சம்பவத்தை எக்ஸாம்பிளா எடுத்தாலுமே எந்த கட்சிக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இது ஒரு துயர சம்பவம். இதில் எந்த கட்சிக்கு சாதகம் எந்த கட்சிக்கு பாதகம்னு பேசுகிறதே ரொம்ப தப்புங்க. மனிதாபிமானமற்ற ஒரு நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். இது கட்சியுடைய சாதக பாதகங்களை விட்டுருங்க. என்னுடைய கேள்வி, பொறுப்பை தட்டி கழிப்பதற்கு ஒரு அரசாங்கம், நீங்கள் ஒரு கட்சி தலைவன் விட்டுருங்க, அவர் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டாருன்னே வச்சுப்போமே, அவர் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டாருன்னே வச்சுப்போம். சரியா? அரசாங்கம் பொறுப்போடு நடந்துக்கணும் இல்லைங்க. ஒரு அரசாங்கம் எப்படிங்க பொறுப்பை தட்டி கழிக்கும்? ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு முனைகிறதுன்றதை பாருங்கள். இதை பற்றி யாரும் பேசக்கூடாது. இதை பற்றி பேசுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இதை பற்றி தவறான தகவல்களை அதிகாரிகளை வைத்தே இவர்கள் பரப்புரையும் செய்வார்கள். இத்தனையும் ஒரு அரசாங்கம் எதுக்குங்க செய்யுது? எதுக்கு செய்யணும்? அப்போ உங்களுக்கு பொறுப்புணர்வே கிடையாதா?
இதில் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், அதாவது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் அவங்க வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அவர்கள் வந்து ஒரு சோகத்தோடு அலைய போகிறார்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்கள். சரியா? அவர்கள் என்ன எதிர்பார்ப்பில் வந்திருப்பாங்க? தன்னுடைய ஆதர்ச நாயகனை பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் வந்திருப்பார்கள். அப்படி வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு வழங்குவதுதான் உன் கடமை. அதிலிருந்து நீ தவறி விட்டாய். அப்போ நீ தவறி விட்டாய் என்ற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே பழியை மற்றவர்கள் மீது மாற்றுவது என்பதனை மட்டுமே நீ வந்து அடிப்படையாக வைத்து செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம்? அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்போ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமே அந்த பகுதி மக்களாக இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் சொல்லி போஸ்ட்லாம் போடுறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடுங்க. சரியா? நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அவங்க வந்து விஜயோட நிற்கட்டும், இல்லை நிற்காமல் போகட்டும், அது என்னுடைய இதுவே கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது, அது என்னுடைய கவலையும் கிடையாது. என்னுடைய ஆதங்கம் இவ்வளவு தான். நீங்கள் ஒரு அரசாங்கம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புடன் நடந்து கொள்வது என்பது வெளியில் காட்டக்கூடிய நீங்கள் சினிமாத்தனமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. அப்படியே அங்கே போய் அங்கே நின்று அழுது அப்படியே ஒரு லாவணி கச்சேரியில் ஈடுபடுவது, அப்படியே உடனே நான் சென்று விட்டேன்னு நாடகம் ஆடுவது, கள்ளக்குறிச்சியில் நீ எப்படி உடனே போனன்றதை நாங்கள் பார்த்து தான் இருந்தோம். சரியா? அப்போ முழுக்க முழுக்க அரசியல் நிலைப்பாட்டோடு நீங்கள் அணுகினீர்கள். அது உங்களுக்கே இப்போ ரிமிட் அடிக்குது, திரும்பி உங்களுக்கே வருதுன்னொடனே என்ன செய்வதுன்னு தெரியாமல் கையேறு நிலையில் இருக்கிறீர்கள். எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு யார் யாரை பார்க்குறீங்களோ பார்க்குறவங்களாம் கடிச்சு வைக்கிறது. இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியவில்லை. இதைத்தான் 4.5 வருஷமாக நாங்கள் சொல்கிறோம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக ஆக துடிக்கிறதுக்கான காரணம் என்ன? கோர்ட்டே வந்து அவரை மீண்டும் வந்து அமைச்சராக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே அதுக்கு தொடர்ச்சியாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. இது எதனால நினைக்கிறீங்க? 94 வயசில் கருணாநிதி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படலாம், செந்தில் பாலாஜி ஆசைப்படக்கூடாதா? என்னங்க இது? ஏன்னா அவர் மீது வந்து அயோக்கியத்தனத்தையும் பண்ணி, அதாவது ஒரு அரசியல்வாதி என்னென்ன அயோக்கியத்தனத்தை செய்ய முடியும்ன்றதுக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருக்கக்கூடிய கருணாநிதியே 94 வயதில் தன்னால் நடக்கக்கூட முடியாது என்கிற சூழலில் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டார்ல. அப்போ செந்தில் பாலாஜி ஆசைப்படக்கூடாதா? இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகிறேன் நான் ஆசைப்படக்கூடாதா? நேற்று இது பெய்த மழையில் முளைத்த காளான் கூட இல்லை, அது பூஞ்ச காளான், அரசியல் பூஞ்ச காளான். யார்? இந்த இன்பநிதி. அவன் வந்து உட்காரலாம், செந்தில் பாலாஜி ஆசைப்படக்கூடாதா? அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ அதுவும் என்ன, நீ செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை எல்லாம் செய்துவிட்டு தைரியமாக நீ போய் அங்கே நிற்கிறப்ப, அது உனக்கு கொடுத்த அந்த தைரியம் கொடுத்தது யாரு? திருவாளர் ஸ்டாலின். நீயே ஒரு வழக்கு போடு. அதாவது இந்த ரகுவரன் சொல்வார் பாருங்க இந்த திரைப்படத்தில், அவங்களே பாம்பு வைப்பாங்களோ அவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி நீயே ஒரு வழக்கு போடுறன்னு போராடுவ. அந்த வழக்கில் அவன் வந்து குற்றம் சாட்டப்பட்டால் அவன் குறித்து அதே கரூரில் வந்து நீ பேசுவ. ஒரு கட்ட கேடு, இவரெல்லாம் வந்து முதலமைச்சர் வேட்பாளராம் அப்படின்னு நீ தானே பேசின. அவர் ஒரு கொலையை செய்திருக்கிறாரு, நீ தானே பேசின. பேசிவிட்டு அவரையே நீ தியாகின்னு சொல்லுவியான் அதே வழக்கில் அவர் சிறைக்கு போனதுக்கு. இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை எனக்கு. கருணாநிதி தனத்துக்கும் மேலே இது. சரியா? இதை நீ வந்து பண்ணுற இந்த தைரியத்தில் தான் அவர் போய் கேட்குறாரு உச்சநீதிமன்றத்தில். அது உச்சநீதிமன்றம் செருப்பால் அடித்த உடனே திரும்பி வந்து அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க வெக்காமானமே கொஞ்சம் கூட இல்லாமல் அவர் அமைச்சராகலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஏன் செய்தி போடுறான்? உச்சநீதிமன்றம் நீ அமைச்சராகலாம் ஆகக்கூடாதுன்னா அது சொல்லலை. நீ அமைச்சராக ஆகாம்போ, அது முதலமைச்சருடைய உரிமை, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. நீ அமைச்சரானால் முதலமைச்சர் உன்னை ஆக்குவார் என்றால் என்னிட்ட தெரிவிங்க. நான் உங்களுடைய பெயிலை திரும்பி எடுத்து மறுபரிசீலனை செய்கிறோம். நீ உள்ள இருக்கணுமா வெளில இருக்கணுமான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். உடனே வாபஸ் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். இதான் நீ பண்ணியிருக்கிறது. சரியா? அப்படிதான் செய்வார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் முடிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி.